ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள குண்டரங்கி மலைக்கு தான் வந்திருக்கோம். மணி ஆச்சு ஆட்டோமேட்டிக்கா. சரி வாங்க மேலே போய் ஏறிட்டு மலையை கம்ப்ளீட் பண்ணுறோம் இல்லையான்னு பார்ப்போம். சரி வாங்க போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. காய்ஸ், இங்கே ஒரு கோயில் இருக்கு, கும்பிட்டுட்டு போ. நல்லபடியாக நானும் எங்கள் டீமும் மேலே ஏறிட்டு இறங்கினேன். வியூவர்ஸ் நீங்கள் வந்தாலும் பார்த்து ஏறுங்க. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. வெயில் ஏறிடுச்சு, பார்த்துக்குருவோம். மலையோட வியூவை பாருங்க, சூப்பராக இருக்கு. மலை ஏறிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காய்ஸ், இந்த மலை வந்து ஹைட்டை பார்த்தாலே தலை சுத்துது. வெயில் வேற ஏறிடுச்சு. நாங்க காலையில 2 மணில இருந்து கிளம்பி இந்த மலைக்கு வர்றதுக்காக வந்தோம் காய்ஸ். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. மலையே ஏறல, அதுக்குள்ளே வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. வாங்க போவோம், டைம் ஆச்சு. ஏன்னா ஏறிட்டு ரிட்டன் இறங்கணும். காய்ஸ், இந்த மலையில இந்த கம்பி போட்டிருக்காங்க. இந்த கம்பி தான் இந்த மலைக்கு பிளஸ். ஏன்னா இது இல்லைனாலும் நமக்கு ஏற கொஞ்சம் சிரமமா இருக்கும். நீ செதுக்குனது மாதிரி இருக்கு பாருங்க, இதுலதான் கால் வச்சு ஏறிக்கிட்டு இருக்கோம். மேல ஷூ செருப்பதும் போட்டு ஏறக்கூடாதுனாங்க. பெருங்காலே தான் ஏறுறோம். ரிட்டர்ன் வரும்போது சூடு எப்படியும் ஓவர் ஆயிரும், பார்த்துக்கலாம். நம்ம சீக்கிரம் கிளம்புனாலும் லேட் ஆயிருது, என்ன பண்றது. காய்ஸ், என்னாலையும் என் டீமாலையும் இதை தாண்டக்குள்ளேயே நாங்கள் டயர்டாயிட்டோம். ஏன்னா வெயில் அடிக்கிறதுனால எனர்ஜி லாஸ் ஆகுது. ஒன்றும் உச்சிக்கு போகணும் டாப்புக்கு. ஒரு ப்ரோ வேற மேலே ஏறிக்காப்புல 1000 days சேலஞ்சு ப்ரோ. இப்போதான் பார்த்து பேசணும். நம்ம ஏறக்குள்ள ப்ரோ ரிட்டனே வந்துருவாரு போல. சரி பார்ப்போம். ஒன்றும் வெயில் அடிக்கிறதுக்கு என்னால் சுத்தமாக ஏறவே முடியாது போல. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சுற்றி பாருங்க, எடுப்புறா மழை தான். வெயில் ஏறிடுச்சு. ஐயோ, என்ன பண்ணா போறேன்னே தெரியல காய்ஸ். இப்படிதான் நானா வந்து சிக்கல்ல மாட்டி பிரச்சனையை நானா உருவாக்கிக்கிறேன். எனக்கு லோ சுகர் வேற. சீக்கிரம் வரணும். லேட்டா வந்து மாட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டுறேன். ஓகே, பார்த்துக்கலாம். பிரான் மலை கதை தான். முள்ளதை குத்திருச்சா? என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு? இப்பவே நினைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மலையே ஃபுல்லா ஏறல. இப்போதான் ஏறிக்கிட்டு இருக்கோம். பின்னாடி இப்ப எல்லாம் ஏறிட்டு இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் நான் மேலேயே ஏறுறேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? ரொம்ப டயர்டாயிருச்சு இப்பவே. எனக்கு ஏற்கனவே பிரான்ல மயக்கம் போட்டு விழுந்தேன். சோலி முடிச்சு என்ன அப்போன்னே தெரியல காய்ஸ். இப்போ வந்து இன்னும் உச்சி இருக்கு. உச்சி வெயிலில் மாட்ட போறோம்னு நினைக்கிறேன். இது உண்மையிலே இந்த மலை வந்து ரொம்ப ரொம்ப நான் சொல்ல விரும்பல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க காய்ஸ். என்னடா சொல்ற? உச்சி போக போக வெயில் ஒன்றும் கொளுத்த ஆரம்பிச்சிடும். அதனால சீக்கிரம் ஏறுவோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு கன்டினியூ பண்றேன். தெரியல, வெயில் சரியான வெயிலா இருக்கு. எல்லாம் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் நம்ம ஏறவே போறோம். சரி வாங்க போய் ஏறி பார்ப்போம். விடுறதா இல்லை இன்னைக்கு. எல்லாருமே ஏறிட்டு செம்ம டயர்ட்லயே இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏறும் போதே டயர்ட் ஆயிட்டோம். ஐயோ சாமி, வேற மைக்க ஏன் டிஷர்ட்ல மாட்டேன்னா ஃபுல்லா வேர்க்குது, செட் ஆகுது. மைக்கு நனைஞ்சு போயிடும். மேல குரங்கு வேற இருக்கான், அது என்ன பண்ண போதோ தெரியல. தெரியலண்ணா, வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு டாஸ்க்குன்னு எடுத்து அதை முடிக்கணும், இல்லைன்னா சாகணும். 2 ஆப்ஷன் தான். அதுல ஏதோ பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. இருக்கேன், வெயில் வேற போக தெரியும். ரீச் பண்ண எனர்ஜி எவ்வளோ போயிட்டு இருக்குன்ட்டு. இல்லை ஏறிட்டு ரிட்டன் இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஏறிட்டு இருக்கோம். அந்த அங்கே இருக்க மலைலாம் தெரியுதா? அதெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கு. இது ரொம்ப பெருசாக இருக்கு. ஏறிடலாம்னு நினச்சேன், வெயில் வந்துருச்சு. எப்படி பார்த்தாலும் லேட் ஆகிடுது. ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து தங்கிடணும் போல இந்த மாதிரி ட்ரெக்கிங் வந்தால். ஏறிட்டு இறங்குறதே பெரிய டாஸ்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் இப்போவே நாக்கு தள்ளுது. இன்னும் மேலே போகணும். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் மேலே ஏறுறேன். அப்புறமாட்டி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ்,
சிவனை நம்ம பார்க்கணும்னு நினச்சா போதாது, சிவனே நம்மளை பார்க்கணும்னு நினைக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஒரு கிட்டைக்கு நெருங்க முடியும் போல. ஓம் நம சிவாய. மேலே ஏறி அவரை அன்னைக்கு தரிசனம் பண்ணியே ஆகணும். கடந்து வந்த தூரத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளவே. ஆனால் எனக்கு என்னமோ ரொம்ப தூரம் வந்த மாதிரி தெரியுது. ஆனால் ஒன்றும் ரொம்ப தூரம் போகணும் கைஸ். இதுக்கு என் டீம்ல இருக்கவங்க வரலைன்னாங்க. வேண்டாம் சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம் தான் சொன்னேன். யாரு? நான் தான். ஹே ஹலோ ஹால். இப்போ வந்து கேஷுவலாக பேசுகிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். என்னால் முடியலை, நாக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு. லைட்டாக வாயிலிருந்து நுர வந்தாலும் வரும் போல. இந்த அவ்வளோ தூரம் ஏறிருக்கேன். வியூவை பாருங்க, அங்கிட்டு அந்த மலை தொடர்களை பாருங்க. உங்களுக்கு காமிக்கிறக்காதே இவ்வளோ தூரம் வந்து நானும் என் டீமும் கஷ்டப்படுறோம். அது என்றைக்குமே நீங்கள் மறக்காதீங்க. காசு பணத்தோட உங்களோட அன்பை சம்பாதிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. கீ பாதை வழியாக தான் நாங்கள் வந்தோம். இந்த ஆள்லாம் நடந்து போகிறாங்க பாருங்க. அந்த தண்ணி டேங்க்லேருந்து அப்படியே வந்து இங்கே வந்தோம் காய்ஸ். வெயில் வேறு வந்துருச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு ஏறி வந்துட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் ஏறுறோம். நீங்களே வந்தீங்கனாலுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஏறுங்க. நான் வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஏறுறதோட இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். இப்போயே வெயில் நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த சைடில் தான் பாதை போகுது. இது வழியாக தான் நம்ம போகணும். இது வழியாக போயிட்டு மேலே ஏறுவோம். எல்லாமே ரொம்ப குறுகலாக தாங்க இருக்குது. இந்த கம்பி இல்லைனாலும் ரொம்ப நமக்கு சிரமமாக தான் இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. நான் பேசிக்கிட்டே போறேன் காய்ஸ், ஒரு வழியா ரெஸ்ட் எடுத்து ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் டாப்புக்கு ரீச் ஆகலை. ஆனால் சுற்றி இந்த வியூவை பார்க்கும்போது கஷ்டப்படுறதுக்கு ஒரு தோணுது. ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நிழலா இருக்கு பாருங்க. அந்த மேகம் சூப்பராக மறைச்சிருக்கு அந்த இடத்த மட்டும். படத்துல பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதே மாதிரி இங்கிட்டுமே அந்த மேகம் இது சூப்பரா இருக்கு. மலையலா அங்கிட்டு பூரா அந்த விண்டு மில் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். சரி வாங்க ஏறுவோம். கம்ப்ளீட் பண்ணி ஆனோம். நானே என் டீமும் இன்னொரு ப்ரோ ஒருத்தர் நம்மளோட சேர்ந்துருக்காரு. எல்லாம் சேர்ந்து இதை கம்ப்ளீட் பண்ண போறோம். கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுவோம். தொப்பியை போட்டுக்குறோம். வெயில் மண்டையை புழக்குது காய்ஸ். காய்ஸ் சைடில் பாருங்க, வியூவை பாருங்க. ஒவ்வொரு மலையும் நான் ரிஸ்க்குன்னு சொல்லுவேன். அந்த ரிஸ்க்குக்கான மீனிங் அந்த கீழே தர்ற பள்ளம் தான். இந்த கம்பி மட்டும் இல்லைன்னா உண்மையிலே கஷ்டம் ஏறுறது. ஏன்னா இந்த கம்பி போட்ட அந்த ஐயாவுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவர் வந்து இதை சரி பண்ணிக்கிட்டே இருக்காராம். உண்மையிலே அவரால் முடிஞ்ச ஒரு இதை பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த மலைக்கு. அதனால நிறைய பேர் வந்து மேலே ஏறுறாங்க. ஐயா ரொம்ப நன்றி. வாங்க மேலே ஏறும். காய்ஸ் காற்று நல்லா கூலிங்காக அடிக்குது. அதனால வெயில் அவ்வளோவா தெரில. காற்று அடிக்கிறதும் நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. போய் மேலே சிவனை பார்க்குறோம், பார்த்து தரிசனம் பண்ணுறோம். கமான். காய்ஸ் காற்று நல்லா கூலிங்காக அடிக்குது. அநேகமாக மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சிவன் நமக்காக மழையை வர வைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். வர வச்சா நல்லா தான் இருக்கும். காய்ஸ் அண்ணன் தான் டெய்லி 1000 days சேலஞ்ச் ஏறி இறங்குறாப்புல 4 டைம். சத்தியமா இதெல்லாம் ஏறவே முடியல. ஆனா எப்படி டெய்லி ஏறுறீங்க? இதுக்குன்னு ட்ரைனிங் தான் எடுக்கிறீங்களா? ட்ரைனிங்க 4 டைம் ஏறதான் ட்ரைனிங். ஏதோ இன்ஜுரி ஆச்சுன்னு கூட சொல்லிருந்தீங்க. இன்ஜுரி ஆயிடுச்சு ப்ரோ. ரீசெண்டா வந்துட்டு இது மட்டும் இல்ல, நான் ரிவீல் பண்ணாத இன்ஜுரி வந்துட்டு நிறையவே இருக்குது. நான் 1-2 வந்துட்டு பெருசா இருக்கும்போது வந்துட்டு அதனால வந்துட்டு ஸ்டாப் பண்றதுன்னு ரீசனுக்காக வந்துட்டு இன்ஜுரி நான் சொன்னேன் நானு. ஆனா நிறைய இன்ஜுரி வந்துட்டு ஆயிருக்கு ப்ரோ. எல்லாத்தையும் கடந்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏறிட்டு இருக்கிறேன். சோ அடிக்கடி வந்துட்டு இன்ஜுரி ஆகுது. சோ இந்த நேரம் ஒவ்வொரு நாள் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ நமக்கு வந்துட்டு 1000 நாள் விடாம ஏறணும். ஒரு நாள் கூட வந்துட்டு கேப் இல்லாம வரணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு. சோ அது இல்லாம 2.5 மணி நேரத்துக்குள்ள ஏறி முடிக்கணும் ப்ரோ 4 டைம். ப்ரோ இந்த மலைக்கு வரவங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஏறுங்க, ஒன்னும் தப்பு இல்ல. சோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏறணும் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணணுங்கிறது வந்துட்டு ஒன்னும் அவசியம் இல்ல. நீங்க நார்மலாவே ஏறலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏறத உடம்பு பழகு. ஒரே நாள்ல வந்துட்டு ஏறணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது கொஞ்சம் உடம்பு டைம் எடுக்கும். உடம்பு டயர்டாகி அதுக்கப்புறம் தான் ரெக்கவர் ஆகும். ஸோ அதுக்கு டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தா ரெக்கவர் ஆகி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி மேலே ஏறலாம். ஸோ ரெக்கவர் ஆகிட்டு திரும்ப டெய்லி ரொட்டீனா வந்துட்டு பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பண்ண உடம்பு தானா பழகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரே நாள்ல வந்துட்டு சீக்கிரம் ஏறதை வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அந்த சிந்தனையை. ப்ரோ இந்த 1000 day ஏறணும்ன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு இந்த மலையை? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 1000 days ஏறலாம்ங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு எனக்கு கிடையாது. ஸோ பண்ணிட்டே இருக்கும்போது ஸோ நம்மளால வந்துட்டு இவ்வளவு நாள் ஒரு 300 நாள் 400 நாள் தாண்டும் போதே ஸோ நம்மளால வந்துட்டு கண்டினியூவா ஏற முடியுங்கிறத வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி நான் பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெக்கவரியா இருக்கு.
டைம் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா எடுத்துக்கிட்டா. இன்னைக்கு ஏறணும்னா திரும்ப அடுத்த நாள் ஏறதுக்குள்ள ரெக்கவரி ஆயிருது. சோ அதனால வந்துட்டு கண்டினியூஸா என்னால ஏற முடியுது. ரெக்கவரி டைம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே கம்மி. அதனால டெய்லி ரொட்டீனா ஏறும்போது இன்ஜுரி இல்லாம வந்துட்டு ஏறிட்டு இருக்கிறேன். இன்ஜுரி இருந்தாலுமே ஏறிட்டு இருக்கிறேன் ப்ரோ. கைஸ் உண்மையிலே அண்ணன் வந்து எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா ஒரு நாள்ல 4 டைம் ஏறிட்டு இறங்கன்றலாம் சாதாரண விஷயம் இல்லை. அதான் அடிக்கிற வெயிலுக்கு இது பாத்தீங்கன்னா இப்பயே சுடுது அந்த அளவுக்கு. நாங்க வரும்போது பார்த்தோம்னா ஏறிட்டு இப்போ ரிட்டனே அண்ணன் இறங்கிட்டாங்க. நாங்க ஒன்றும் ரீச் பண்ணல. வந்துட்டு பாத்தீங்கன்னா மிஸ்டர் கரிகால சோழன் 294 4 டைம் ஏறின ஃபுல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. எப்பரா 4 டைம் ஏற முடியும்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்கலாம். ஃபுல் வீடியோ இருக்குது. நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆதாரத்தோட சொல்றோம். சும்மா ஏதோ சொல்லணுங்கிறதுக்கோசரம் சொல்லல. ஸோ வீடியோ ஃபுல்லா இருக்குது. நீங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ணே கண்டிப்பா ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கண்டிப்பா முடிங்க. மேலும் மேலும் பெரிய லெவலுக்கு வரணும்ண்ணே. பாய்ண்ணே. இது ரொம்ப குறுகலா போகுது காய்ஸ். ஐயோ அப்பா, இதுல 4 டைம் எப்படிதான் ஏறுறாப்லயும் தெரியல ப்ரோ. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு உண்மையிலே. தெரியுறேண்ணா கள்ளிச்செடியும் கிள்ளிச்செடியுமா உள்ள போயிட்டு இருக்கேங்க 1000ல் ஒருவன் மாதிரி. வாங்க வாங்க. ஏற முடியல காய்ஸ். பாத்தீங்கன்னா எப்படி போகுதுன்னு பாருங்க. ஏதோ இடுக்கு மாதிரிதான் இருக்கு. இதுக்குள்ளதான் காய்ஸ் போறேன். ஐயோ காய்ஸ், என்ன காய்ஸ் மழை இது. சத்தியமா சாப்பிட்டதெல்லாம் வெளில வந்துடும் போல. ஐயோ என்னால முடியல. திரும்பி பார்த்தாலும் பயமா இருக்கு. வியூவை பாருங்க. கிள்ளிச்செடியுமா அங்கிட்டு அனாந்திர மலையாத்தான் காய்ஸ் இருக்கு. வீடுலாம் நம்ம குட்டி குட்டி எறும்பு மாதிரி தெரியுது காய்ஸ். இந்த கம்பிலாம் ரொம்ப ஆடுது. அந்த ஐயாவும் முடிஞ்ச அளவுக்கு இதை அப்புறம் சரி பண்றாரு பாவம். இந்த வெயில்லையும் ஏறி சரி பண்றாருங்க. ரிட்டர்ன் போகும்போது அவர் நான் கவர் பண்றேன். ஏன்னா இப்போ டயத்துக்கு ஏறி முடிக்கணும்ட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தாத்தம் போது கிரிட்டிக்கலா. அடேவா. காய்ஸ் இப்போ வந்து அந்த சங்கிலி இதுகிட்ட வந்தாச்சு. ஐயோ உண்மையில ரொம்ப தாத்தாங்க இருக்கு. சங்கிலி இருந்தா அங்கிட்டு போய் நீங்க இது பண்ணிடக்கூடாது. சைட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ரூட்டு. காலை ரொம்ப பத்திரமா வைக்கணும். கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் சோழி முடிஞ்சு அடிச்ச மரநாட்டியாத்தான் இருக்கும் ஒழுங்கு. நான் எல்லாமே பாரு. வெயிலுக்கு மயக்கம் வேற வருது. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? சுடுது. பாருங்க. ஐயோ சரிதா. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இது பண்ணதுக்கு சிவனை பார்க்க போறோம். கடவுளை பார்க்க வெயிலெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. சிவா ஓ நம சிவாய். காய்ஸ் ஒரு வழியா அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். சிவனை தரிசிக்க மேலே ஏறி வந்தாச்சு. உச்சி வெயில்ல இவ்வளவு வெயில் அடிச்சாலும் இவரை பாக்குறதுக்கு வந்த ஒரு வழியா வந்துட்டோம்ன்ற சந்தோஷம் தான் மனசுக்குள்ள இருக்கு. நல்லா இருக்கணும். நல்ல புத்தியை கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுங்க எல்லாருக்கும். உண்மையிலே அவ்வளவு வெயில் அடிச்சிச்சு. அந்த வெயில்லையும் கொஞ்சம் நிழல் கிடைச்சிச்சு, காத்து அடிச்சிச்சு. தண்ணி அந்த சுனையில குடிச்சோம். அங்கே கீழே இருக்க சிவனையும் தரிசனம் பண்ணோம். நீங்க வரதுனா கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி பாருங்க. நாங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்து ஏறணும். நீங்களே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஏறுங்க. ஏன்னா வெயில் சரியான வெயில். அதனால இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப இதாயிருச்சு. நாங்க இறங்கணும், வெயில் ஓவர் ஆயிருச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவை மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பில்டப் பாய் விளாக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். இப்படிக்கு உங்க பில்டப் பாய். பாய். நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.